வணக்கம் மக்களே. சுஸ்லான் பற்றி பேசலான்னு தான் நான் எடுத்தேன். ஆனால் இப்போ எனக்கு அதை விட கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதனால் நான் அதை பற்றி சொல்கிறேன். மசகண்டா அது பாருங்கள், நான் 3800 இந்த இடத்துல தான் நான் அது முன்னாடி சொல்லியிருந்தேன். இப்போட ரேட்டு எங்கே இருக்குன்னா, ஐயா இல்லை மேலே போவானாங்கிறதான் இதுக்குள்ள டவுட்டு. கண்டிப்பாக 5000 தூரத்துக்கு உனக்கு பெரிய விஷயமே இல்லை. 4900 தாண்டிட்டான். 5000 டச் பண்ணிடுவான். 5000க்கு மேலே போவானா என்னங்கிறதான் அதை நம்ம பார்க்கணும். அடுத்து ஹெச்சிஎல் அவனோட இந்த சப்போர்ட்லேருந்து அவன் மேலே போயிட்டுருக்கான். 1100. ஆனால் அவன் இங்கே இத்தோட திருப்பி வர்றானா இல்லை 1700 போகிறானாங்கிறது. ஆனால் இவ்வளோ இடம் இருக்குது, நமக்கு இவ்வளோ இடம் இருக்குது. இங்கே அது போகலாம். நல்ல ஒரு சரியான இடம். இந்த இடத்துலேருந்து அவன் மேலே போகிறான். இதை பார்த்துக்கணும் நீங்கள். அடுத்து சுஸ்லான் 50, அந்த 50 தாண்டி அவன் மேலே போயிட்டுருக்கான். 50லேருந்து அவன் ரொம்ப நாள் இருந்தான்னு வச்சுங்களேன். கொஞ்சம் டல்லாக இருந்தான். சரி, அது எப்போயுமே அப்படி தான். அந்த இடத்துல ஒரு நியூ ஹையை அவன் தொட்டுட்டான்னா அதுலேருந்து அவன் கொஞ்சம் மேலே அதில் போகிறதா கீழே வர்றதா இல்லை அங்கேயே கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணி நிற்கிறதா, அது கொஞ்சம் டைம் எடுப்பான். அந்த டைம் முடிஞ்சிட்ட மாதிரி எனக்கு தோணுது. இங்கே ஒரு சின்னதாக ஒரு பேட்டர்ன், ஒரு குட்டி பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் நீங்கள் பார்த்துக்குங்க. அந்த பேட்டர்ன் உங்களுக்கு அந்த பேட்டர்னில் இது பண்ணினாலே உங்களுக்கு ஒரு 56 ரூபா அந்த இடம் வரும். அந்த 56 ரூபாங்கிறது இந்த அவனோட இதை தாண்டி அவன் மேலே வந்துட்டாங்கிறதுக்கு வரும். 56 தொட்டான்னா அங்கிட்ட அவன் 60க்கு வந்துடுவான். அந்த 60க்கு வந்தாலே அது சுஸ்லானோட அது புதுசான ஒரு இடம். அந்த 40 50 தாண்டினால கூட போதும். 50க்கு மேலே அவன் இவ்வளோ நாள் இருந்திருக்கான்னா இதுக்கு அடுத்து அவன் அந்த 3 டிஜிட்டை நோக்கி அவன் போவான் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நீங்களும் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து திசா இந்தியா, அது நான் ஆல்ரெடி சொன்னதான். ஒரே ஸ்டாக் தான், நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த 14,800 இல்லை 15,000னே வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இருந்து அவன் ஒரு சமயம் இது நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்கான். இதை பாருங்க, 17,500. இந்த 14,000னு வச்சுங்களேன். 14,000லேருந்து இந்த 17,500 வரைக்கும் இதுக்குள்ளே அவன் கொடுத்துட்ருக்கான். ஆனால் ரொம்ப ஸ்பீடாக கொடுக்குறான். ரொம்ப நீங்கள் பாருங்கள், இது எங்கே கொடுத்தான்? இந்த 15, திருப்பி 16,500, அதுக்கப்புறம் இப்போ திருப்பி 15,400க்கு இப்போ இங்கே இந்த இடத்துல வந்திருக்கான். திருப்பி இவன் இங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னாலும் இந்த இடத்துல அவன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 16,500, 1000 ரூபா சும்மா இல்லை. 100 ரூபா 200 ரூபா இல்லை. இந்த இடத்துல அவன் ஒரு ஹை அவன் தொடுறான்னா அங்கே அவன் 1000 ரூபா கொடுக்குறான். இந்த டிசா இந்தியா போதும் உங்களுக்கு. இது ஒரு கன்சால்டேஷன் மாதிரி இது இருக்குது. இருந்தாலும் இந்த ஒரு கன்சால்டேஷனுக்குள்ளே நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், இந்த ஒரு ஸ்டாக் ரொம்ப ஸ்பீடாக கொடுக்குறான். ரொம்ப ஸ்பீடாக ஒரு 1000 ரூபா அவன் கொடுத்துக்கிட்டே இருக்கான். லாங் டேர்மு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை ஷார்ட் டேர்ம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஸ்விங் அந்த மாதிரி இருந்துச்சுனாங்கன்னா எனக்கு இது அருமையானதாக தெரியுது. இதுவும் நீங்கள் பார்த்துக்கணும்.